தேர்தல் வருகின்ற காரணத்தினால் கோடை காலம் வருடம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் 1 மாத காலத்தில் தேர்தல் வர இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு கோடை காலத்துக்கென்று 2000 ரூபாய் போட்டிருக்கின்றார்கள். இது மக்களை ஏமாற்றுகின்ற திட்டம். கொடுத்தால் 5 ஆண்டு காலம் முழுமையாக கொடுத்திருக்க வேண்டும். அதே போல் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதை 3 மாதத்துக்கு சேர்த்து ஒட்டுக்காக கொடுத்திருக்கின்றார்கள். நடைமுறையில் இருக்கின்ற திட்டம் தேர்தல் வந்தாலும் நிறுத்த மாட்டார்கள். இதில் ஒன்றாக 5000 ரூபாய் போட்டால்தான் மக்கள் நினைத்து பார்ப்பார்கள் என்று போட்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் மக்கள் மறந்து மீண்டும் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, அண்ணன் எடப்பாடி தலைமையில் அமைவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்றாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் பள்ளிப்பாளையத்தில் வந்து நிழற்கூடங்கள் 2 அமைக்கப்பட்டுருச்சு மிகப்பெரிய அளவில். பாலங்கள் வேலையின் காரணமாக அது வந்து அகற்றப்பட்டுச்சு. இப்போ வந்து கோடை காலம் பலமுறை வந்து இங்கே இருக்கிற அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து நகராட்சி நிர்வாகம் செவிசாய்க்கல. இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ நடைபெறுகின்ற ஆட்சி திமுக ஆட்சி. இங்கே இருக்கின்ற நகர்மன்றமும் திமுக கையில் இருக்கின்றது. அது சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர்கள் அதை போட மறுத்து கொண்டிருக்கின்றார்கள். வெயிலுக்காக கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் செலவு செய்து 2 பஸ் ஸ்டாப்புகளை நான் போட்டிருந்தோம். பாலம் கட்டுவதற்காக எடுத்தபோது எங்களிடத்தில் என்ன சொன்னார்கள், மீண்டும் அதே இடத்தில் நிறுவோம் என்று சொல்லி இப்பொழுது பலமுறை நாங்கள் கேட்டும் இன்னும் நிறுவப்படாமல் இருக்கின்றது. மீண்டும் அண்ணன் எடப்பாடி வந்தவுடன் உடனடியாக அந்த பணி மேற்கொள்ளப்படும். திருமாவளவன் ஆட்சிக்கு வரமாட்டாங்க, அதனால வந்து வாக்குறுதி நிறைய கொடுத்துட்டு அவங்க 5000 ரூபா கொடுத்தாங்களா? எதுக்காக கொடுத்தாங்க? அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் உண்மையாக மக்களில் என்ன ஏன் பொங்கலுக்கு போன வருஷம் கொடுக்கல, ஏன் அந்த திருமாவளவன் எங்கே போனார்? அப்போ கேட்க வேண்டியது தானே. இந்த ஆண்டு பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுத்தாங்களா, போனாண்டு ஏன் பொங்கலுக்கு கொடுக்கல? அதனால் இந்த மாதிரி கதையெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. உறுதியாக மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக முதலமைச்சராக வருவார்.